அன்பிற்கினிய அக்குபஞ்சர் நண்பர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய அக்குநித்தி டிவியின் மூலமாக அக்குபஞ்சர் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, மாதவிடாய் காலங்களில் அக்குபஞ்சர் செய்யலாமா? மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது, அக்குபஞ்சர் சிகிச்சை அளிக்கக்கூடாது. அக்குப்ரெஷர் அல்லது அக்கு மசாஜ் அல்லது மாக்ஸா சிகிச்சை கொடுக்கலாம். ஆனால் மாதவிடாய் காலங்களில் அந்த 3 நாள் 5 நாளை தாண்டி 7 நாள் அல்லது 8 நாள் அல்லது 10 நாள்னு அதிகபட்சமாக ஓவர்ஃப்ளோ அதிக நாள் அதிகபட்சமான மாதவிடாய் இருந்தால் கண்டிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுத்து அந்த இரத்தம் உறையும் புள்ளிகளை தூண்டி மாதவிடாய் அளவுக்கு அதிகமாக வெளியேறுவதை, தன்னுடைய உடம்பினுடைய நல்ல இரத்தமும் வெளியேறுவதை தடுக்கக்கூடிய அற்புதமான புள்ளிகள் இருக்கு. அந்த புள்ளிகளை தூண்டி நாம் சிகிச்சை அளித்தால் நிச்சயமாக அது குணமாகும். அப்போ மாதவிடாய் காலங்களில் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த 3 நாள் 5 நாள் அக்குபஞ்சர் செய்யக்கூடாது. கூடுதலான நாட்கள் இருந்தால் அக்குபஞ்சர் செய்யலாம். அப்போ மாதவிடாய் காலங்களில் வயிற்று வலி அதிகமாக இருக்குது, அல்லது மயக்கம் வருது, அல்லது வாமிட்டிங் அதிகமாக இருக்குது, பசியே இல்லை, அல்லது காலுகை பிடிச்சி இழுக்குது, இடுப்பை கடுக்குது, இடுப்பை வலிக்குது, சுத்தமாக நடக்க முடியலை, அல்லது ஃபீவர் வருது, எனிஒன் இந்த மாதிரியான தீவிரமான நோய்த்தன்மை இருந்தால் அந்த மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு நாம் மாக்ஸா அல்லது அக்குபஞ்சர் அல்லது அக்குப்ரெஷர் கொடுக்கலாமா அப்படின்னா, அக்குபஞ்சர் செய்யக்கூடாது. அக்குப்ரெஷர் அல்லது மசாஜ் அல்லது மாக்ஸா மட்டும் கொடுக்கலாம், அக்குபஞ்சர் தவிர்க்கணும். மாதவிடாய் காலங்களை தாண்டி கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் அக்குபஞ்சர் செய்யணும், இல்லையா? அவ்வளோ அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை தொட்ட உடனே சரியாகக்கூடிய அற்புதமான புள்ளிகள் இருக்கு. நீங்கள் தொடர்ந்து பார்த்து அந்த புள்ளிகளை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.